சரி, இப்ப நான் இங்க காதலை பத்தி பேச போறேன். இங்க எத்தனை பேர் காதலிக்கிறீங்க? சும்மா கை தூக்குங்க. நான் காதலிக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் இயற்கையை காதலிக்கிறேன். இந்த உலகத்துல காதலிக்காத மனிதரே இல்ல, காதலிக்காதவங்க மனிதரே இல்ல. இங்க காச நோயில இருந்து தப்பிச்சவங்க உண்டு. அதாவது காச நோயா டியூபர்குலோசிஸ், அதுல இருந்து தப்பிச்சவங்க உண்டு. ஆனா காதல் நோயில இருந்து தப்பிச்சவங்க உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? மீண்டும் சொல்கிறேன், காதலிக்காத மனிதரே இல்லை, காதலிக்காதவங்க மனிதரே இல்லை. காதல் மதங்கொண்ட யானை, அதை சாதி சங்கிலியால் கைது செய்யாதீர். இது என்னுடைய புத்தகத்துல நான் எழுதின கவிதை. இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் மேல காதல் இருக்கும். இப்ப உதாரணமா சொல்லணும்னா, அம்மாவுக்கு பிள்ளை மேல, பிள்ளைக்கு அப்பா மேல, அரசியல்வாதிக்கு செல்வத்தின் மேல, பணக்காரனுக்கும் செல்வத்தின் மேல, ஆக மொத்தம் இங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தர் மேல காதல் இருக்கு. எதிர்பார்க்காமல் வருவதுதான் காதல். எதிர்பார்த்தால் வந்தால் அது காதலே அல்ல. காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட வார்த்தை ஒன்றும் அல்ல. கவிப்பேஸ் வைரமுத்தையாவே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அது இல்லாம ஒரு கவிதையில கூட சொல்லியிருப்பாரு, காதலித்து பார் கையெழுத்து அழகாகும், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், காத்திருந்தால் வருடங்கள் நிமிடங்கள் என்பாய், வந்துவிட்டால் நிமிடங்கள் வருடங்கள் என்பாய், தபால்காரன் தெய்வமாவான். அப்படிப்பட்டதுதான் காதல். அது மட்டும் இல்லாம டி ராஜேந்திரன் ஒரு திரைப்படத்துல கூட சொல்லியிருப்பாரு காதல் எப்படி வருதுன்னு. நீங்கள என்ன நினைக்கிறீங்க காதல் எப்படி வருதுங்கிறதுக்கு? ஒரே ஒரு வரியில சொல்லலாம், ஒரு துணியை தொடர்ந்து கிழித்தால் அதுதான் கந்தல் ஆகிறது, ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்தால் அதுதான் காதல் ஆகிறது. கலைஞர் ஐயா கூட சொல்லியிருப்பாரு. அதாவது எப்படி காதல் வருங்கிற ஒரு வசனத்துல ஒரு காதலி ஒரு காதலனை பார்த்து கேட்கிறா, அத்தான் அத்தான் என்னை பார்க்க நேரடியாக வராமல் ஏன் இந்த திருட்டுத்தனம்? அடி பாவி, பூக்களை காண வரும் வண்டு மலரினை எழுப்பி சொல்லிவிட்டா வரும், அந்த ஓமையில் இருக்கிறது காதல். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, காதல் துயரமே வாழ்க, உன்னால் நான் மற்ற துயரங்களை மறந்து விட்டேன். சரி, ரொம்ப பேச விரும்பல. இப்ப என்னுடைய காதல் கவிதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எனக்கு அவளை விட அவள் அம்மாவையே பிடிக்கும், எனக்கு இவளை தந்ததினால் உன்னை விட சிறந்த இலக்கியம் உண்டா? உன் அம்மா அப்பாவுக்கு தரலாம் உன்னை படைத்ததற்காக சாகித்ய அகாதமி விருது. உன் உமிழ் நீர் என்ன தேநீரா? நீ முத்தம் கொடுக்கும் போது எனக்கு இப்படி இனிக்கிறது. உன் முகம் அமுத சுரப்பி, பார்க்கும் போதெல்லாம் நான் பசியாறிக் கொள்கிறேன். நீ இருக்கிறாய் தூரமாக, வருவாயா தாரமாக? பெண்ணே வாழ்க, நீ பேரிடர் எனக்குள் மிகப்பெரிய துன்பத்தை தருவதினால். ஆகவே காதல் ரொம்ப முக்கியம். அந்த காதல் இங்க இந்த உலகத்துல எப்படி இருக்கு? காதலிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணே மானே குயிலே தேனேன்னு கொஞ்சம், அதுவே மனைவி ஆனதுக்கு அப்புறம் வாடி போடி எடுடி இப்படிதானே பேசிட்டு இருக்கோம். மனைவியை நேசிங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்கு. அம்மா நமக்கு ரத்தத்தை கொடுக்கறதுனால வந்த உறவு, அப்பா நமக்கு ரத்தத்தை கொடுத்ததுனால வந்த உறவு, அண்ணன் தம்பி ரத்தத்தை பங்கு போட்டனால வந்த உறவு. ஆனா மனைவி மட்டும்தான் ரத்தத்தையும் கொடுக்காம நம்முடைய அன்பை எதிர்பார்த்து வந்த உறவு. அப்பேற்பட்ட மனைவியை நேசிங்க. உங்கள் மனைவிக்கு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருங்கள். அவளது வேண்டுகோளுக்கு கீழ்ப்படிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்தமில்லா யுத்தம் கேட்பேன், மௌனம் நிறைந்த வாழ்க்கை கேட்பேன், போர்க்களத்தில் பூவுலக கொடியை கேட்பேன். நான் உங்களிடமிருந்து அன்பையும் கைத்தட்டலையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.